இங்கே இந்த இந்து லேடி வீட்டில் அவங்க பொண்ணு முஸ்லீம் லேடி வீட்டு பையனும் மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி வேஷம் கட்டி விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பார்த்து அதை சிரிக்கிறாங்க. வெளியில இருந்த அவங்க மாமியார் இவ்வளோலாம் ஏன் உள்ள விட்டுக்கிட்டு இருக்கான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த முஸ்லீம் லேடி அங்கேருந்து போனதுக்கு அப்புறம் அவங்க சாப்பிட்ட பாத்திரத்தெல்லாம் கழுவி வைன்னு சொல்லிட்டு வாசலில் தண்ணி எல்லாம் தெளிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த முஸ்லீம் லேடி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க மாமியார் கூட எதுக்கு அந்த இந்து வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் மாடியில் ஊறுகாவை காய வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த முஸ்லீம் லேடி சொல்கிறாங்க, அன்றைக்கி உன் பொண்ணு வந்து தெரியாதனமாக பீஃப் எடுத்து வாயில் வச்சுட்டா தெரியுமான்னொன்னே, பரவாயில்ல விடுங்க, அதை வெளியில் சொல்லாதீங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. ஆமாம், அதை நான் எப்படி சொல்லுவேன்? அன்றைக்கி வந்து என் பையன் உங்கள் வீட்டில் வந்து சாமிக்கு பூஜை பண்ணுறது எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு, அதெல்லாம் நான் பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, பக்கத்து ஊரில் வந்து இந்துக்கும் முஸ்லீமுக்கும் பெரிய சண்டை நடக்குது, நம்ம ஊருக்கும் வருமானு கேட்டால் நம்ப முடியாது, எப்போ வேணால் வரும், மனுஷங்க புத்தியை நம்மளால் நம்பவே முடியாதுல்லன்னு. ஆனால் இவங்க பேசி கொஞ்ச நாள்லேயே இந்த பிரச்சனை அவங்க ஊருக்கும் வர ஆரம்பிச்சிருது. இந்த 2 வீட்டு லேடிஸும் வந்து பேசிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பசங்களை கூட வீட்டுக்கு மாற்றி அனுப்பிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பொண்ணு கேட்குறா, நான் வீட்டுக்கு போகணுமான்னு சொன்னால் அப்பா திட்டுவார், போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இந்த 2 சமூகத்தில் இருக்க பெரியவங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா கூடி பேசுகிறாங்க. நம்ம வந்து அண்ணன் தம்பியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இந்த பிரச்சனை நமக்குள்ளே வந்துடவே கூடாது, சமாதானமாகவே இருப்போம்னு சொல்லி பேசி முடிவெடுக்கிறாங்க. கொஞ்ச நாளில் என்ன ஆகுதுன்னா, அந்த முஸ்லீம் வீட்டு பையன் திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிடுறான். அவங்க அப்பாவும் எல்லார் வீட்லையும் தேடுறாரு. கடைசியாக அந்த இந்து வீட்டில் போய் தேடும் போது அவங்க கதவையே திறக்க மாட்டுறாங்க. அப்போ அவங்க அப்பாவும் வந்து அந்த பொண்ணை காணுன்னு சொல்லி ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கும்போது, நம்ம பொண்ணை ஒழிச்சு வச்சுட்டு பையனை காணுன்னு சொல்லி நம்மகிட்டே கேட்குறாங்களான்னு சொல்லி பேசும்போது, இந்த 2 சமூகத்துக்குள்ளேயும் இது பிரச்சனையாக மாறி ஊர் கலவரமாகவே மாறிடுது. அப்போ தான் காட்டுறாங்க, இந்த 2 பசங்களும் வீட்டு மொட்டை மாடியில் சாப்பாடெல்லாம் சமைச்சு அந்த புருஷன் பொண்டாட்டி மாதிரி விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இது கூட தெரியாமல் இவனுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க.